ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இபிஎஃப் கார்பஸ் 30 ஆண்டு சேவைக்கு பிறகு ரூபாய் 50,000 சம்பள ஊழியர்களுக்கு எவ்வளோ இருக்கும் பற்றி இந்த வீடியோவில் முழுவதும் பார்க்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. தனியார் துறையில் பணிபுரியும் ஊழியர்கள் மாதம் மாதம் இபிஎஃப் கணக்கில் பங்களிப்பது ஓய்வுக்கு பிறகு நிலையான ஆதரவை உருவாக்க உதவுகிறது. 30 ஆண்டுகள் பணிபுரிந்து அடிப்படை சம்பளம் ரூபாய் 50,000 என இருந்தால் இபிஎஃப் கார்பஸ் எவ்வளவு இருக்கும் என்பதை விளக்குகிறோம். கணக்கீட்டின் விவரங்கள்: தற்போதைய வயது 30, ஓய்வூதிய வயது 60, அடிப்படை சம்பளம் பிளஸ் அகவிலைப்படி ரூபாய் 50,000. உங்களின் பங்களிப்பு 12%, ரூபாய் 6,000 மாதம் மாதம் கட்டிக்கொண்டு இருக்கிறீர்கள் என்றால் நிறுவன பங்களிப்பு இபிஎஃப் 1825, மீதமுள்ள தொகை இபிஎஸ்க்கு செல்லும். எதிர்பார்க்கப்படும் ஆண்டு சம்பள உயர்வு 5%, தற்போதைய வட்டி விகிதம் 8.25%. 30 ஆண்டுகளுக்கு பிறகு மொத்தம் இபிஎஃப் கார்பஸ் 2,59,41,394 இருக்கும். இந்த கணக்கீடு உங்கள் பணி ஓய்வுக்கு பிறகு கணிசமான தொகை குவிந்திருப்பதை காட்டுகிறது. இபிஎஃப் எப்படி செயல்படுகிறது? இபிஎஃப் என்பது இபிஎஃப்ஓ நிர்வகிக்கும் ஓய்வூதிய திட்டம். ஊழியர் சம்பளத்தின் ஒரு பகுதியை மாதம் மாதம் பங்களிக்கிறார். நிறுவனமும் அதே அளவு பங்களிக்கிறது. இபிஎஃப் கணக்கில் கூட்டு வட்டி வருடாந்திர அடிப்படையில் 8.25% கணக்கிடப்படுகிறது. காலம் அதிகமாகும் போது கூட்டு வட்டி காரணமாக நிதி மதிப்பும் அதிகரிக்கும். இபிஎஃப் முதலீட்டு நிபுணத்துவம் வட்டி மாதம் மாதம் கணக்கிடப்பட்டு ஆண்டின் இறுதியில் இபிஎஃப் கணக்கில் சேர்க்கப்படுகிறது. 5 வருட சேவைக்கு பிறகு எடுத்த இபிஎஃப் பணத்திற்கு வரி விலக்கு வழங்கப்படுகிறது. பிரிவு 80C கீழ் ரூபாய் 1.5 லட்சம் வரை வரி விலக்கு கோரலாம். ஊழியரின் ஆண்டு பங்களிப்பு 2.5 லட்சத்தை தாண்டினால் அதன் மீது வட்டி வரி விதிக்கப்படும். இபிஎஃப் பணத்தை பணி ஓய்வுக்கு முன்னரே எடுத்துக்கொள்ளலாமா? இபிஎஃப்ஓ சில நிலைகளில் அனுமதிக்கிறது. மருத்துவ அவசர நிலைகள், வீடு வாங்க, கட்ட, கடன் திருப்பி செலுத்த, 2 மாதங்கள் வேலை இல்லாமை, 58 வயதை எட்டும் போது முழு தொகையை எடுத்துக்கொள்ளலாம். இருப்பினும் முழு இபிஎஃப் நன்மையை பெற பணியாளர்கள் பணி ஓய்வுக்கு முன் பணத்தை எடுக்காமல் இபிஎஃப் கணக்கில் தொடர்ச்சியாக வைப்பது சிறந்தது. 8.25% கூட்டு வட்டி மற்றும் மாதந்தோறும் சம்பள உயர்வு காரணமாக சிறிய முதலீடு ரூபாய் 2.59 கோடி மதிப்புள்ள பெரிய நிதியாக மாறும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மீண்டும் இதுபோன்று வேற ஒரு வீடியோவில் சந்திப்போம்.